இதிகாச கதைகள் இன்றைய இளைஞர்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கதையிலும் அது கதையல்ல, உண்மையில் நடந்த சம்பவங்கள் தான், வரலாற்று பதிவுகள் தான். அதை நாம் ஏன் பேச வேண்டும் என்றால், அந்த நல்ல விஷயங்களை இன்றைய இளைஞர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். இன்றைய இளைஞர்கள் சாதாரணமாக ஒரு அரிசி மூடையை தூக்குவதற்கு கூட நாம் தயங்குகிறோம். அதற்கு ஒரு கூலியாள் தேவை என்று நினைக்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையின் எடை எவ்வளவு தெரியுமா? இயேசு தூக்கிய சிலுவையின் எடை 150 கிலோ. அதன் நீளம் 15 அடி, அகலம் 8 அடி. நினைத்து பாருங்கள். அவரது தோளில் சுமந்து கொண்டு, சாட்டையால் அடி வாங்கி கொண்டு, தலையில் முள் கிரீடம். உண்மையில் அது எவ்வாறு சகித்து கொள்ள முடியும் ஒரு நபரால் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் உடலில் அறையப்பட்ட ஆணியின் நீளம் 8 அங்குலம். இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கி வரும்போது 3 முறை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். 17 மணி நேரம் தண்ணீர், உணவு இன்றி அவதிப்பட்டுள்ளார். இயேசு கிறிஸ்து உடலில் 5480 காயங்கள் இருந்துள்ளன. இயேசு கிறிஸ்துவின் முதுகில் மட்டும் ஏறத்தாழ 150 ஆழமான காயங்கள். இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் சிலுவையில் இருந்துள்ளார். இதெல்லாம் பாருங்களேன், எப்படி இருந்திருக்கு. அப்போ இப்பேற்பட்ட தண்டனையை யோசிச்சிருக்கான் பாருங்க. அவன் அப்போ எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்திருப்பான். ரோமானியர்கள் இந்த மரண தண்டனை விஷயத்தில் ரொம்ப மோசமானவங்களாம். அப்படி எப்படி யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்கள், எப்பேற்பட்ட தண்டனையை கொடுக்கணும்னு. ஆனால் அந்த தண்டனை கிடைத்த அந்த நபர் இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்டவர். இந்த கன்னத்தில் அரைஞ்சா அடுத்த கன்னத்தை காட்டுன்னு சொல்கிறாரு அவரோட உபதேசத்தில். எந்த ஒரு உயிருக்கும் கொஞ்சம் கூட தீமை நினைக்காத மனுஷன். அப்பேற்பட்டவருக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? ஏன்னா அவரோட அந்த ஆன்மீக வெளிப்பாடை ஏற்றுக்கிட முடியலை அவங்களால், அந்த ரோமானியர்களால். அதுக்கான புழுங்கல், இவன் தனி வழியில் போகிறானே, இவன் சில அற்புதங்கள் பண்ணுறானே அப்படிங்கிற ஒரு புழுங்கல் அவங்களுக்குள்ள. ஆகையால் இவ்வளோ கொடூரமான தண்டனையை கொடுத்துருக்காங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது, நீ அழைத்தால் தேவ தூதர்களே வருவாங்களே, இப்போ வர சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கிண்டலாக பேசியிருக்கிறாங்க இந்த ரோமானியர்கள். உன்னைய கீழே இறக்கி விட சொல்லு, அவங்கள வர சொல்லி அப்படின்னு கிண்டல் கேலி பேசியிருக்காங்க. அப்போது இயேசு கடவுள்கிட்ட எப்படி வேண்டுறாருன்னு பாருங்க. இவங்க ஒன்றுமே அறியாதவங்க, இவங்க செஞ்ச பாவத்தை மன்னிச்சிருன்னு கடவுள்கிட்ட அவர் வேண்டியிருக்காரு. அப்போ எப்பேற்பட்ட குணம் பாருங்க. அதனால தாங்க 2000 ஆண்டுகளை தாண்டியும் நாம் இறைவனாக நினைத்து வணங்குகிறோம், நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவோட 2 திருடர்களும் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த திருடர்கள் சித்திரவதை தாங்க முடியலை அப்படின்னு இயேசுக்கிட்ட கண்களால் பேசியிருக்காங்க. எங்களால் தாங்க முடியலையே, நீ எப்படி வர்றவங்ககிட்டலாம் பேசுகிற? இயேசு சிலுவையில் இருந்தபடி 7 முறை பேசியிருக்காரு. அவங்க அம்மாட்ட பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க யாக்கோபு அவங்கக்கிட்ட பேசியிருக்காரு. அப்புறம் நிறைய உபதேசங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அந்த திருடர்கள் நீ எப்படி பேசுகிற அப்படின்னு ரொம்ப கண்களால் அவன் கேள்வி கேட்குறான். அப்போ அவனுக்கும் சேர்த்து உபதேசங்கள் வழங்கியிருக்கிறாரு இயேசு. அப்போ அதிக அளவில் இரத்தம் வெளியேறுது, மூச்சு விட முடியலை அந்த திருடர்களால். ஆனால் இந்த பாதிப்பு எதுவுமே இயேசுவுக்கு வரலை. அப்படிங்கிறது உண்மையிலேயே தேவ சித்தம்தான். இயேசு கிறிஸ்து உடலிலிருந்து உயிர் பிரிஞ்ச நேரம் மாலை 3 மணி அப்படின்னு பைபிளில் இருக்குது. அன்னைக்கு பஸ்கா அப்படிங்கிற ஒரு பண்டிகையை கொண்டாடுறாங்க. அந்த பஸ்கா பண்டிகையில் மாலை 3 மணிக்கு ஆட்டு குட்டிகளை கொன்று அதை உணவாக சாப்பிடுவாங்களாம். அந்த ஒன்றுமே அறியாத அந்த ஆட்டுக்குட்டிகளை 3 மணிக்கு கொல்லும்போது இந்த ஒன்றுமே அறியாத திரு இயேசு கிறிஸ்து அவர்களின்
உயிரும் பிரிஞ்சிருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இதை கேட்கும்போது நம்ம கண்களில் தண்ணி தான் வருது. இதெல்லாம் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கிடணும்னா, இன்றைய இளைஞர்கள் பொறுமையின் அவசியத்தை புரிஞ்சுக்கிடணும். எதுவும் அவசரப்படக்கூடாது, மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடாது, கெட்ட விஷயங்களுக்கு பக்கம் போகக்கூடாது. நல்லதை நினைத்தால் நல்லதுவே நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு குடும்பத்துடன் இணைந்து சந்தோஷமாக வாழ வேண்டும்.